நம்ம மெத்தட் பயன்படுத்தி பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மிஷினரிஸ் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் என்ன மெத்தடுனோ அந்த எக்ஸசைஸை நம்ம பார்த்தே போட்டுடலாம். பட் மிஷினரி ஓகே. எல்லாமே காமன் இன்டெகிரேஷனாக கொடுத்துருப்பாங்க. பட் என்ன மெத்தடு வந்து இதுலேருந்து தான் நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். அப்போ இதுதான் நம்ம எக்ஸாம் பேட்டர்னே இதுதான். இது என்ன மெத்தடுன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போ எது இருந்தாலும் ஐ ஈக்குவல் எடுத்துக்கணும் இன்டெகிரல் 1 பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டாப்பா? அப்போ இது டேரக்ட்லி ஃபார்முலா இருக்குதா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ இது எக்ஸுக்கு காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பெரிய எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? இதுக்கு இன்டெகிரேஷன் ஃபார்முலா இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு இது என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட். கரெக்டாப்பா? அப்போ என்ன பண்ணுறோம்? 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். கரெக்டாமா? அப்போ இதுக்கப்புறம் என்ன மெத்தட் உனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்ப. இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் போட முடியும், வேறு எதுலையும் போட முடியாது. கரெக்டுங்களா? அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு? 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? இது என்ன டைப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு டைப் எல்லாமே லீனியராக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் டைப் அப்போ என்ன கிடைக்கும்? ஏ பை எக்ஸு ப்ளஸ் பி. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ங்கிறது 6th எக்ஸசைஸ் தானே சார்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5th எக்ஸசைஸ் வருமா? 6th வந்து இன்டெகிரல் பை பார்ட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே. 7.5 வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன், 7.56 வந்து இன்டெகிரல் பை பார்ட்ஸ். சரி, எது இருந்தாலும் நம்மளுக்கு மெத்தட் தெரிஞ்சால் போதும். நம்ம என்ன எக்ஸசைஸ் கூட தெரியுது இல்லை, என்ன மெத்தட் தெரிஞ்சு நம்ம அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாப்பா? சொல்கிறேன். எனக்கு பேர் நடக்க எல்சிஎம் எடுக்க போகிறோம். அப்போ எல்சிஎம் எடுத்து இங்கே எல்லாமே எல்சிஎம் டீம் கீழே கேன்சல் ஆயிடும். அப்போ ஏகிட்ட என்ன டைம் வரும்? இந்த டைம் வரும், இந்த 2 டைமும். ஆமாம் சார். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போடுதல் எனக்கு எழுதினாலும் தப்பு கிடையாது. ப்ளஸ் பி இன்ட்டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் வரும். கரெக்டாப்பா? அப்போ சி கிட்ட என்ன வரும்? இந்த 2 டைம் வரும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ நம்மளோட ஏம் என்ன? ஏபிசி கண்டுபிடிக்கிறது ஏம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடலாம்? எக்ஸுக்கு வந்து 1 போடலாமா? 1 போட்டால் இவன் 0 ஆவா? 1 போட்டால் இவன் 0 ஆவா? அடுத்தது இவன் 0 ஆவா? அப்போ பி கிடைக்கும். அப்போ சொல்லுங்கள் என்னாச்சு? 1 ஈக்குவல் டு பி இன்ட்டு 2 வருமா? மற்ற 2 டைம் 0 ஏன்னா 1 போட்டால் இது 0, 1 போட்டால் இது 0. அப்போ பியோட வேல்யூ என்னாச்சு? 2 வந்துச்சு. 1/2 வந்துச்சு. கரெக்டுங்களா? பியோட வேல்யூ 1/2. இது அடுத்தது என்னடா கண்டுபிடிக்கலாங்கன்னு? அடுத்து என்ன போடலாம்? எக்ஸுக்கு போல -1 போடலாமா? -1 போடலாம். ஆமாம். அப்போ போட்டு என்ன கிடைக்குங்கன்னு? அப்போ 1 ஈக்குவல் போட்டால் ஏயும் பியும் போயிடும், சி கிடைக்கும். ஏவும் பி போயிடும், சி கிடைக்கும். அப்போ சியோட வேல்யூ என்னது? -1 -2c இருக்கும். -2 வரும். அப்போ சியோட வேல்யூ என்னது? -2வா? -1/2. 1/2. அடுத்து என்ன இருக்க போடலாம்? வெறும் எக்ஸுங்கிற டைம் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ எக்ஸுங்கிற டைம் இருந்தால் என்ன பண்ணலாம்? 0 போடலாம். கரெக்டுங்களா? எக்ஸுங்கிற டைம் வந்து எக்ஸ் ஈக்குவல் 0 போடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டு என்னாச்சு? லெஃப்ட் சைடு 1 தான். ரைட் சைடில் யாரில் 0 ஆவா? பிங்கிற டைம் 0 ஆவா? சிங்கிற டைம் 0 ஆவா? ஏங்கிற டைம் என்னவா? 0 0. அப்போ 1 இன்ட்டு 1 1. அப்போ வெறும் ஏ வரும். கரெக்டுங்களா? அப்போ ஏவோட வேல்யூ என்னங்க? ஏ ஈக்குவல் டு 1. சரிங்களா? சரி, இது எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேபிள் அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து இன்டெகிரேஷனில் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ டேரக்ட் இன்டெகிரேஷன் எழுதிடுறேன். அப்போ ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் ஏவோட வேல்யூ 1. அப்போ 1/x. பியோட வேல்யூ என்னப்பா? ப்ளஸ் பியோட வேல்யூ 1/2. அப்போ பிக்கு கீழே இருக்குதா? 1 மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ 1/2 பியோட வேல்யூ ப்ளஸ் 1/2 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ். சியோட வேல்யூ -1/2. அப்போ ப்ளஸ் -2 டிவைட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் டிவிஎக்ஸ். கரெக்டுங்களா? சொல்லுமா? இப்போ என்ன ஆச்சு? டேரெக்டாக ஃபார்முலா எழுதலாமா இல்லை ஸ்பிளிட் பண்ணணுமா? 1/x ஃபார்முலா, 1 மைனஸ் எக்ஸ் ஃபார்முலா, 1 ப்ளஸ் எக்ஸ் ஃபார்முலா. இன்டெகிரல் 1/x ஃபார்முலா லாக் எக்ஸ். அதே மாதிரி இந்த கடைசி டேமுக்கு என்ன கிடைக்கும்? லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ்னு கிடைக்கும். இந்த மிடில் டேமுக்கு என்னன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் இருக்குது. கரெக்டுங்களா? கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் இருக்கிறதுனால
இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, அப்படி இது மைனஸ் போட்டுருங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் டைம் வந்து மைனஸ் இருக்கிறனால என்ன பண்ண போகிறீங்க, மைனஸ் இன்ட்டு லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இது எதனோட ஃபார்முலா ம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இன்டெக்ரல் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்ன ஃபார்முலானா 1/a இன்ட்டு லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது இன்டெகிரேட் இன்டெக்ரல்ல, அதனால ப்ளஸ் சி. ஓகேவாம்மா? ஓகே சார். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். நெகட்டிவாக இருந்தால் அதை டிவைட் பை மைனஸ் போட போகிறோம், அந்த மைனஸ் இந்த மைனஸ். சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகே. அப்போ என்னாச்சு, ப்ளஸ் சி போட்டுக்குங்க. அப்போ என்னாச்சு, எண்ட் ஆஃப் ரிசல்ட் லாக் ஆஃப், இங்கே ஒரு 1/2 இருக்குது, அந்த 1/2 போட்டுருங்க. லாக் எக்ஸு மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு, இங்கே ஒரு 1/2 இருக்குது, அந்த 1/2 போட்டுங்க. மைனஸ் 1/2 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் சி. கரெக்டாமா? அப்போ மூணுமே லாக் ரூபம் வரனால நம்ம காமனாக எழுதிடணும். அப்போ என்னாச்சு, லாக் ஆஃப் என்ன கிடைக்குன்னு, ஆக்சுவலாக லாக் வந்து நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாதுன்னு இல்லை மேக்ஸிமம் மாடலஸ் போடுவாங்க. மறக்காம மாடலஸ் போட்டு எழுதுங்க, தப்பு கிடையாது. ஓகே. அப்போ என்னாச்சு, இது பாசிட்டிவ் வேல்யூ, அப்போ எக்ஸு. இது வந்து 1/2 நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, இது 1/2 நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. அப்போ டிவைட் ஆயிரும். 1/2 நெகட்டிவ் வேல்யூனா என்ன ஆகும், இது ரூட்டு, இது ரூட்டில் வரும். கரெக்டாக 1/2 பவர். ஒரு நிமிஷம். இப்போ அந்த செகண்ட் டேர்முக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கிறனால மறுபடியும் மைனஸ் போட்டிருக்கோம். தேர்ட் டேர்முக்கு 1/2 மைனஸ் இருக்கா? ஆமாம், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது இந்த மைனஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அவ்வளோதாங்க. இது பவர் போனால் என்னவோ ரூட் ஆயிரும். கரெக்டாக பவர் 1/2 ஆகும், அதனால் ரூட் ஆயிரும். இதுக்கு பவர் 1/2 ஆகும், ரூட் ஆயிரும். பட் மைனஸ் பை இருக்கிறதுனால, மைனஸ் இருக்கிறதுனால அது டினாமேட்டர் வந்துடும். அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் செக் பண்ணி இப்போ அது மாடுலஸில் இருக்கா? மாடலஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸ்க்கு வந்து மைனஸ் சைன் இருக்குதுல்ல, அதனால மாடலஸ் போட்டு தப்பு.